ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்கான என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்திருமக்கு ஸ்தோத்திரம். கிருபையால் நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து எங்கள் நாசியிலே சுவாசத்தையும் இருதய துடைப்பையும் ஏங்க பண்ணினுகிறீர், அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் உடைய கிருபையே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உம்மை முதலாவது தேடி உடைய பாதத்தை தொட்டு வணங்கி உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உடைய பிரசன்னத்தை உணர்ந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறோம். பிறகு இவையெல்லாம் எங்களை கூட கொடுக்கப்படும் இந்த வார்த்தையை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று கொடுப்பீராக. கர்த்தர் தினந்தோறும் நீ கொடுத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு வேண்டியதை, நாங்கள் விரும்பினதை, நாங்கள் கேட்டதை, நாங்கள் ஆசைப்பட்டதை, நாங்கள் தேடுகிறத எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தெரிஞ்ச பாடலை நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவுகள்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கைகளை உயர்த்தி
நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடிப்பொழுதில் சுகமாக்குவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். ஆண்டவரை எங்க கண்ணீரை தொடைங்கப்பா, என் கரம் பிடித்து நடத்துங்க. விட்டா எங்களுக்கு வேறு ஆதரவியா? நீங்க மௌனமா இருந்தா நாங்க குழிக்குள் இறங்குறது போல நாங்க போயிடுவோம். கர்த்தாவே உதவி செய்யுங்க. தினந்தோறும் எங்களுக்கு உபத்திரவங்களும் வேதனைகளும் துன்பங்களும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற வேளையில மௌனமாயிராதீங்கன்னு செபிக்க நாங்கள் காலை வேளையில வந்திருக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீர் ஒருவர் தான். எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஒருவர் தான். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரும் ஒருவர் தான். எங்கள் பட்சமாய் நிற்கிறவரும் நீங்க தான். எங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறவங்க நீங்க தான். எங்களுக்கு முன்பாக போகிறவங்க நீங்க தான். எங்கள் பின்பாக காக்கிறவங்க நீங்க தான். நீங்கள் அமைதியாக இருந்தா, நீங்கள் பதில் தராமல் இருந்தா, நாங்கள் நன்மையை காணாமல் இருந்தா, நாங்கள் நல்லதை பார்க்காம இருந்தா, நாங்கள் வேண்டியதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தா, நாங்கள் யாரிடத்துல போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இல்லவா இருக்கிறது. இன்னைக்கு பல வேதனையோடு கூட நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் நல்ல பதிலை கொடுத்து எங்களை கற்றுக் கொடுத்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, யோபுவின் புத்தகம், புக் ஆஃப் ஜோப், 5ஆம் அதிகாரம். மிக முக்கியமான ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்க பிரியப்படுகிறேன். நல்ல மனதில் ஆழமாக முதல் வருகிற வார்த்தையை ஆசீர்வாதமான வார்த்தையாக ஆமேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஜோப் சாப்டர் 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். திரும்ப உங்க காதுகளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஆமென். விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. இன்னைக்கு யோபு பற்றி நாம சில காரியங்களை படிக்கிறோம். இந்த யோபு புத்தகத்தை எழுதினது யார் என்ற கேள்வியை முதல்ல வைக்கிறேன். நாளைக்கு எனக்கு விடை எழுதி அனுப்புங்க. இன்னைக்கு நம்ம இந்த வாக்குத்தத்த வசனத்தோடு கூட யோபு இப்படி ஆரம்பிக்கலாம். யோபு குறித்து நமக்கு நிறைய தெரியும். யோபுடைய புத்தகத்தை எப்படி படிப்பது என்பதை நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அல்லது ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கட்டும், மன்னிக்கவும். ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான கேரக்டரை நாம் பார்க்க போகிறோம். யோபுவின் புத்தகத்தில் முக்கியமான கேரக்டர். சரி, இந்த 5 ஜோப் 5:24 சொன்னது யார்? அதையும் நீங்க எழுதி எனக்கு அனுப்புங்க. என்ன சொல்லியிருக்காங்க? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இன்னும் 5:5 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னது யார்? திரும்ப வாசிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தேவை. எனக்கும் அவசியம்தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென், ஆமென். நிச்சயம் செய்வார். அல்லேலூயா.
ஒருவேளை சோர்வு தான், எனக்கும் சோர்வு தான், எனக்கும் வேதனை தான், எனக்கும் தாமதங்கள் தான், என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் தான், பிரச்சனைகள் தான். இருப்பினும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தையை கொண்டு நான் என்னை திடப்படுத்தி கொள்வது போலவே கர்த்தர் உங்களையும் திடப்படுத்தட்டும் என்று ஜெபத்தோட கூட இந்த காரியத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். ஏன்னா சில சமயங்களில் இந்த பாதையில என்னை நடத்துறாருன்னா நிச்சயம் கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாம நடத்த மாட்டார். காரணம், இன்னொரு காரணம் என்னன்னா, என் பாதையிலே போகிறவர்கள் அநேகர் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் பாதையிலே போகிறவர்கள். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஆனால் சிம்பிளா சொல்றேன், என்னுடைய பாதையிலே போய் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். திரும்ப வாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென். சரி, யோபு பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனா யோபுவின் மனைவி குறித்து உங்களுக்கு தெரியுமா? கடந்த நாட்கள்ல நாம தெரிந்தோ தெரியாமலோ ஏவாளை குறித்தோ, விமன் பவர் குறித்தோ, விமன் இண்டிபெண்டா வாழ்வதை குறித்தும், தைரியமா இருப்பதை குறித்தும், விமன் கவுண்டர் பார்ட் என்பதை குறித்தும், எப்பவுமே நேர் எதிராய் பேசுவாங்க, எப்பொழுதும் அப்படிதான் இருப்பாங்க என்பதை குறித்தும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில அதோடு கூட இணைத்து இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. யோபுவின் சரித்திரத்துல முதலாம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்தில் நான் திரும்ப போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறார். ஆனா நான் ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு சொல்லணும்னா அவருடைய மனைவின்னு சொன்னால 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இதை நான் பல சமயங்களிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் நான் எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்னா, பிசாசு என்ன வார்த்தை பயன்படுத்தினானோ அதே வார்த்தையே யோபுவின் மனைவி பயன்படுத்தினாங்க. வாசிக்கிட்டுங்களா? 1:11 பாருங்க. ஜோப் 1:11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உன் முகத்திற்கு எதிராக உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த சேம் தூஷிக்கிற வார்த்தைய யோபுவின் மனைவி வாயில பிசாசு போடுகிறான். அப்ப நான் நிறைய பேசியிருக்கிறேன். பிசாசு மனைவி வழியாக அவர் இன்னும் ஒரு சோதனை ஏற்படுத்துகிறாள். தூஷித்து, அதே வார்த்தை, தூஷித்து நீ செத்து போ அப்படின்னு சொல்லி அவ்வளவு வெக்ஸா பேசுற ஒரு வார்த்தைய நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனா இப்போ எனக்குள்ள மாற்றம், அது தவறு என்பதை ஆவியானவர் உணர்த்தியதுனால நான் அந்த மனைவியின் நிலைமையிலிருந்து நான் யோசித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஏன் அதை சொல்லியிருக்கணும்னா, எவ்வளவு கஷ்டம், உடம்பு முழுவதும் பருக்கள், ஓடு எடுத்து சுரண்டி கொள்கிற அளவுக்கு நமைச்சல், உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளவு வியாதி பாடு, அதாவது அவனை பார்க்கவே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவன் உருகுலைந்து போனான். ஏன்னா அவனை பார்க்க வந்த
நண்பர்கள் அவன் ஒரு வாரம் அவன் கிட்டேயே போகாம தூரம் நின்னாங்க. அடையாளமே தெரியாம ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு, கண்ணமெல்லாம் ஒட்டி போயிட்டு, உடம்பு முழுவதும் பொருட்கள். ஏங்க பொருளாதார இழப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். மனைவிக்கு அது மேல ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். எல்லாம் அழிந்து போயிற்று. அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ அவன் சரீரத்திலேயும் பாடு. அவன் நினைக்கிறான், ஐயா உனக்கு ஏன் இந்த அளவுக்கு பாடு வேணும்? சில நேரங்களில நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நாம ரொம்ப பாசமா இருக்கிறவங்க, ரொம்ப துடிச்சு கொண்டிருந்தாங்கன்னா, வேதனையில இருந்து கொண்டிருந்தாங்கன்னா, நாம என்ன நினைப்போம்னா, ஐயோ! ஆண்டவர் இவங்கள எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே. இந்த இந்த உபத்திரவத்துல, இந்த வேதனையில, இந்த கஷ்டத்துல இவங்க இன்னுமா கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ப பெட் சோர் வந்துடும் சில பேருக்கு. அதுவும் ஐயோ பாவமா இருக்கும். ஆண்டவர் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சம் விலகி இதையே நீங்க சாஃப்டா சொல்லி பாருங்க. நீங்க தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடு அப்படின்ற வார்த்தை இந்த தூஷணத்தை மாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா அவ பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அம்மா பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அம்மா கரெக்ட் தான் நான் சொல்வேன். ஆனா ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணாங்க, தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன வார்த்தை தான் அது மிக மிக தவறான வார்த்தை. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், விமன் இஸ் ஆல்வேஸ் எ கவுண்டர் பார்ட். அவங்க எப்பவுமே அப்படிதான், உடனே மனசுல என்ன நினைக்கிறதோ அதை உடனே அவங்க பேசிடுவாங்க. சரி, இந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம இவங்களை பார்த்தோம். அதோட நம்ம எங்க பார்க்கிறோம்னா இவங்கள 42ஆம் அதிகாரத்துல தான் இவங்களை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எடுங்க 42ஆம் அதிகாரம் எடுங்க. 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 42 ஜோப் 42:11 வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவரிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மீது வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிற்று. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெட்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கெர்னாப் என்றும் பெயரிட்டார்கள். இதுல எங்க மனைவின்னு வந்துச்சு? உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, எங்க மனைவின்னு வந்துச்சு? எப்படி குழந்தை பொந்துச்சு அப்போ? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, 2ஆம் அதிகாரத்துல தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னவங்க 42ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த யோபுவின் பாடுகளிலே அவங்க பங்கு பெற்றாங்க. பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆனா மனைவியை மட்டும் விட்டார். ஏன்? கணவனுக்கு ஆதரவா இருக்கட்டும் என்பதற்காக. மாத்திரமல்ல, ஒருவேளை அவனுடைய புண், அவனுடைய கொப்பளங்கள், அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில அவன் சுரண்டி கொண்டதை ஒருவேளை அவங்க நர்ஸ் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆஃப்டர் 42 சாப்டர் ஆண்டவர் அவனுக்கு ஒரு ரிகவரி கொடுக்கும் பொழுது, சுகத்தை கொடுக்கும் பொழுது, அதே தழும்புகள் இருந்திருக்கும். அதே ஒல்லியான உருவம், உருக்குலைந்து போன உருவத்தோடு தான் அவனை அவன் சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னு நம்ம இங்க வேதத்துல வாசிக்கிறோம். அதே கணவனோடு கூட அவர்கள் வாழ்க்கையில 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? கணவன் உடம்பு சரியில்லைனா விட்டு ஓடி போயிடுவாங்க. கிட்ட கூட வர மாட்டாங்க. கை கால் விளங்காம படுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அதே போல சில வியாதிகள், ஒருவேளை புண் அல்லது சில விதமான கொப்பளங்கள் அல்லது அருவருக்கத்தக்கதாக சில காரியங்கள் ஆக்சிடென்ட்ல ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க.
அப்படி வாழ்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இனி எப்படியாவது போ என்று வாழ்கிற ஒரு காலகட்டத்துல நீ எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு சில பெண். ஏன் ஆண்டவர் இதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, துக்கத்திலையும் மாத்திரமல்ல, சந்தோஷத்திலையும் கூட நம்ம கணவனோட மனைவியோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பெரிய காரியம். இந்த அம்மா பேசினாங்க, தூஷித்து ஜீவனை விடு என்று பேசினாங்க. யோசித்து விட்டு எல்லா மனைவிமாரும் பேசுவதற்கு முன்பாக நல்லா யோசித்துட்டு பேசணும். அப்புறம் பேசிட்டு எல்லாம் யோசிக்க கூடாது. எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. யோசித்து பேசணும். அப்புறம் பேசிட்டு ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப ஆண்டவர் ரெட்டத்தனியா திரும்பி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை அள்ள முடியாதுல்ல. அதான் சொல்லுவாங்க, நீங்க சொல்லலாம் அள்ளவே முடியாது. நீ என்ன போட்டாலும் அதை திரும்ப எடுக்கவும் முடியாது. அது ஒரு ரணம் தான். அது மனதுல ரணம் தான். ஆனாலும் எனக்கு அந்த பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் திரும்ப ஒரு யோபு வாழ்க்கையை ரிவைவ் பண்ணிட்ட பிறகு அந்த யோபுவோடு கூட 10 குமாரர்கள்னா 10 வருஷம், 7 மேல் சைல்டு, 3 ரொம்ப அழகான பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாளாம். அதுக்கப்புறம் 4 தலைமுறைகள் வாழ்ந்தாங்களாம். ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், அந்த தூஷித்து ஜீவனை விடுன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தான்னு வச்சுங்க, யோபுவின் சந்ததி என்ன ஆயிருக்கும்? யோபுவின் பின்னிலைமை என்ன ஆயிருக்கும்? அவங்க இருந்ததுனால தான் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதனாலதான் எந்த காரணத்திலும் டிவோர்ஸ் ஆண்டவர் விரும்புறதே இல்லை. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறத விரும்புவதே இல்லை. ப்ரொவைடட் டிவோர்ஸ் எதுக்குன்னா, விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்டால் உடைய முகாந்தரம் இல்லாமல் டிவோர்ஸ் கொடுப்பது காரியம் அல்ல. இன்னைக்கு சில லெசன்கள் நம்ம யோபுவிலிருந்து கற்றுக்கொள்ள போறோம். ஒவ்வொன்னா சில உண்மைகள், ஆழமான உண்மைகள். ஏன் யோபுக்கு இத்தனை பாடுகள் என்பதை குறித்தெல்லாம் பார்க்குறோம். அதுல முதல் லெசனு, இதுவரைக்கும் கேட்டிராத யோபுவின் மனைவி குறித்ததான ஒரு லெசன். இன்னும் ஆராயுங்க, இன்னும் அதோடு கூட தியானம் பண்ணுங்க. யோபுவும் முன்னிறுத்துங்க. ஆணும் எவ்வளவு கஷ்டப்படுறான் இந்த காலத்துல, எவ்வளவு வேதனைப்படுறான், எவ்வளவு பொருளாதாரத்துக்காக உழைக்கிறான், குடும்பத்துக்காக உழைக்கிறான், பிள்ளைகளுக்காக உழைக்கிறான். சொல்லுவாங்க, மனைவிங்க 10 மாதம் பிள்ளைல கர்ப்பத்துல தாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கார்ட்டூன்ல பார்த்தீங்கன்னா, இந்த கணவன்லாம் தான் சிந்தையில மூளையில அந்த பிள்ளைகளை அப்படியே கடைசி வரைக்கும் தாங்குறாங்கன்னு ஒரு கார்ட்டூன் போட்டிருப்பான். எங்க வச்சிருக்கான்னா மூளைக்குள்ள வச்சிருக்கிறான். ஆனா தாய் வயிற்றுல தான் 10 மாசம் வச்சிருந்து அதுக்கப்புறம் மார்பில் தோல்ல தோட்டு வளர்த்தாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த தகப்பன் அந்த மூளையிலேயே அந்த மகனையோ வாழ்க்கை இறுதி வரைக்கும் அது வெயிட். அது எனக்குமே பாரம் தான். பிள்ளையை கரை சேர்க்கிற வரைக்கும், பிள்ளைகளுக்கு நல்லது பண்ற வரைக்கும், பிள்ளைகள் சமாதானத்தோட. அதனாலதான் அந்த வசனத்தை நான் வாசித்தேன். எலிப்பாஸ் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? யோபு 5ஆம் அதிகாரத்துல, சாரி ஆன்சர் சொல்லிட்டனோ, நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. சரி பரவாயில்ல, நீங்க திரும்ப வாசிங்க. 5ஆம் அதிகாரத்துல, ஆராய்ந்து முடியாத நன்மைகளை செய்கிறவர் என்னெல்லாம் சொல்லிட்டு, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உங்களுடைய வாசஸ்தலங்கள் விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. நாங்க ஆராய்ந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, எல்லாரும் பார்க்கும்படி கேட்கும்படி கர்த்தர் உயர்த்துவார். என்ன சொல்றேன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, பிள்ளைகள் எல்லாரும் ஒருவேளை ஆண்டவர் சில நேரங்களில் துன்பத்தை அனுமதிப்பார். அதோட வாழ வைக்க மாட்டார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். துன்பத்திற்கு பின்பு
ஒரு மகிழ்ச்சி சமாதானமான வாழ்க்கை. ஐந்தாவது அதிகாரத்திலேயே எலிப்பாஸ் வாக்குதத்தமா சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு? உன் வீடு சமாதான தாபரங்களிலே இருக்கும் என்று அநேகர் விசாரித்து அறிந்து கொள்வார்கள், சாட்சியாய் இருப்பார்கள். நீ கவலைப்படாதப்பா. இதுதான் பாசிட்டிவ் வைப். நான் இன்னைக்கும் சொல்றேன், வைஃப்ஸ் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்பா இருங்க. சில நேரங்களில் எப்போ பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டோடு கூட இருந்து நிறைய குறைவுகளோடு கூட தூஷண வார்த்தையில பேசிக்கொண்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு மன முறிவாக இருக்காதீங்க. உங்களால் அவங்க செத்துறக்கூடாது. அதனால வாழ்க்கையில 2 பேரும் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. எப்போதும் ஒன்றாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய யங் ஜெனரேஷன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் சரீரத்துக்கு. அதே மாதிரி வியாதி கூட அது இமை பொழுதுல மறைந்து போகும். அந்த வடு கூட தெரியாமல் கர்த்தர் மாற்றுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. நீங்க நல்லா அந்த ஸ்டோரி ஒத்து பார்த்தீங்கன்னா, God is in control என்ற ஒரு வார்த்தை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அவன் தான் என்னதான் பிசாசு வந்தாலும், அவனை தொட்டாலும், அவன் வேலியை பிடுங்கினாலும், அவன் பிள்ளைகளை அழித்தாலும், God is in control. அவர் பார்வையில தான் இதை செய்ய முடியுமே தவிர, அவர் கண்ணை மூடிட்டாரெல்லாம் அவன் நினைச்சானா அது பிசாசு, அவன் கண்ணை மூடிட்டான்னு அர்த்தம். அவருக்கு தெரியாம தலையிலிருந்து ஒரு சின்ன முடி கூட கீழே விழுந்திருக்க வாய்ப்பில்லை. ஆண்டவர் அவ்வளவு தெளிவா நம்மை காக்கிறவராக. நிச்சயமாக ஒரு முடிவு. இந்த பாதை உண்மையாக வேணும் தான். அவன் சொன்ன மாதிரி துன்பத்தை இன்பத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நம்ம அதுக்காக சந்தோஷப்பட்டோம். ஆனா துன்பத்தை கொடுக்கும் பொழுது நம்ம ஏன் ஆண்டவரை தூஷிக்கணும்? யோபு சொன்னான் இல்ல, கர்த்தர் நல்லதை கொடுக்கும்போது சந்தோஷமா இருந்தோமே, துன்பத்தை கொடுக்கும் பொழுதும் கூட அதே நன்றியுள்ள இருதயத்தோட ஆண்டவரத்துல, ஆண்டவரே இது தாங்க முடியல ஆண்டவரே, ஆண்டவரே இது போதும் ஆண்டவரே, ஆண்டவரே இதை நிறுத்துங்க ஆண்டவரே என்று நம்ம கெஞ்சி கேட்கும் பொழுது நிச்சயமாக சாத்தானின் சதிகளை, மனித முயற்சிகளை, போராட்டங்களை, வியாதிகளை கர்த்தர் இன்றே நிறுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காது பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்போம். கடைசி வரைக்கும் யோபு சொன்ன வார்த்தை தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு என்ன அர்த்தம்னா, இஸ் ஆல்வேஸ் அலைவ் வித் மீ. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த துன்பத்திலும் நான் போனாலும் என் மீட்பர் என்னை உயர்த்துவார், ஜெயிக்க செய்வார், என்னை வெற்றி பெற பண்ணுவார், எனக்கு சுகம் கொடுப்பார், எனக்கு ஆரோக்கியம் கொடுப்பார், என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், என் வீட்டை எடுத்து நிறுத்துவார், உயர்த்துவார், அழகு பார்ப்பார், நான் இழந்த மேன்மை எல்லாம் திரும்ப இரட்டைப்பாக கொடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் பெற்றோர்கள், அப்பா அம்மா, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, எல்லாருக்கும் சமாதானத்தை, சந்தோஷத்தை, வெற்றியை, சுகத்தை, துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. வேலைக்காக உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உயர்வை தாங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல நேர்வழியை நடத்துங்க. இன்றைக்குன்னு ஒரு நல்ல செய்தி வரட்டும். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும் அப்பா. ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கி தாங்க. குழந்தை இல்லாத கர்ப்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கேன்சரை மாற்றுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். கட்டிகளை மறைய பண்ணுங்க. கை கால் எலும்புகளை கர்த்தர் குணமாக்குங்க. வளராத எலும்புகள் வளரட்டும். எலும்பு முடக்கு வாதங்கள் எல்லாம் குணமடையட்டும். கிட்னி குணமடையட்டும். ஜீரண உறுப்புகள் குணமடையட்டும்.
கணையங்கள் குணமடையட்டும். லங்ஸ் விசேஷமாக இந்த காலங்களில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. லங்ஸ் குணமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மூளை மண்டலங்கள் குணமடையட்டும். வேர்ட்டிகோ குணமடையட்டும். ஆண்டவரே, இந்த வெர்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க குணமடையட்டும். ஸ்பைனில் இஷ்யூ இருக்கிறவங்க குணமடையட்டும். சுவாமி, கடன் மாறட்டும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. எல்லா துதி கடமைக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.